ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி. நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog தாங்க பார்க்க போகிறீங்க. ட்ராவல் vlog. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சென்னையிலேருந்து யூரோப் தாங்க போயிருந்தோம். நம்ம ஊர்லேயும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மெட்ரோவில் ட்ராவல் பண்ணேன். அதுவும் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம மெட்ரோவில் ஏர்போர்ட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வந்து ஜான்வரி 26 அப்படிங்கிறதால சூப்பராக டெக்கரேட் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்காக டெக்கரேட் பண்ண மாதிரியே ஒரு யோசனை இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. உள்ளுக்குள்ளேயே ஒரு பயமும் இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா. மழையும் பார்த்திங்கன்னா அப்போ கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக இருந்தது. இந்த சம்மரில் இந்த மாதிரி ஒரு குளுன்னு ஒரு வீடியோ போட போகிறேன். சென்னையிலேருந்து நம்ம வந்து அபுதாபி வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இது வந்து அபுதாபி ஏர்போர்ட்டு. ஜன்னல் சீட்டு கிடைக்கலங்க. அதனால் சென்னையிலேருந்து வர்றதை வந்து கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அபுதாபி டு யூரோப் பாரிஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஒரு விண்டோ சீட் கிடச்சிச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அந்த ட்ராவல். நான் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா ஆல்ப்ஸ் மலைங்க. அந்த மலையை நம்ம வந்து ஸ்கூலில் சின்ன வயசில் படிச்சிருப்போம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் நம்மளோட ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ஆல்ப்ஸோட வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நல்ல ஒரு வின்டர் சீசன் அப்படிங்கிறதால ஆல்ப்ஸ் வந்து ஃபுல்லாகவே இப்படி ஒயிட் கலரில் சூப்பராக இருந்துச்சுங்க. ஃப்ளைட் வந்து அபுதாபியிலேருந்து டேக் ஆஃப் ஆக போகுது. நம்ம இந்தியாக்குள்ளேயே இது வரைக்கும் ஃப்ளைட் ஏறினது இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ராவல் முடிச்சுட்டு கண்டினியூஸாக வந்து நம்ம அபுதாபியிலேருந்து பாரிஸ் போயிட்டுருக்கோம். விண்டோ சீட் கிடச்சது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இது ரொம்பவே ஒரு லாங் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கிட்டத்தட்ட 7 hours அந்த மாதிரி வரும். நம்ம சென்னையில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஏர்லி மார்னிங். அங்கே போய் ரீச் ஆகும்போது பாரிஸ் டைமுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் போய் ரீச் ஆனோம். ஸோ நம்ம ஊருக்கும் பாரிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 hours வந்து வரும். இந்த ஏர்போர்ட் வியூ பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், அங்கங்கே ஃப்ளைட் வந்து நின்றுட்டுருக்கு. ஃப்ளைட்டுக்குள்ளே எல்லாம் பெருசாக வீடியோ எடுக்கலைங்க. ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ட்ராவல் பண்ணது வந்து எத்தியாடு அந்த ஃப்ளைட்டு தான். டைமுக்கு ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, காஃபி, ஜூஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னுலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு பிளேஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ரெட் சீ மேலே போகும்போது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெசர்ட் மேலே ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த ஆல்ப்ஸ் மலை, அதுவும் வந்து சூப்பராகவே இருந்தது. அப்புறம் வானத்துக்கு மேலே அப்படியே மேகத்தில் பறக்கும்போது அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே பார்த்திங்கன்னா போர் அடிக்கிற டைமில் கொஞ்சம் நேரம் இப்படி வெளியில் பார்த்துட்ருப்போம். அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா மூவிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தமிழ் மூவிஸில் வந்து ஒரு 4-5 மூவிஸ் இருந்ததுங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தோம். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு கார்ட்டூன்ஸு, அப்புறம் நிறைய மல்டி லாங்குவேஜஸ் மூவிஸ் எல்லாமே இருந்தது. மேகமெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நம்ம டேக் ஆஃப் ஆகும்போது தான் இந்த கீழே இருக்கிற இந்த வியூவெல்லாம் தெரியும். அப்புறம் நம்ம கீழே லேண்டிங் ஆகும்போது வந்து வியூஸ் தெரியும். அதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் வெறும் மேகமூட்டம் மட்டும்தாங்க தெரியும். ஒரு சில இடங்களில் வந்து மேகங்கள் அதிகமாக இருக்கும்போதோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் வேர் பண்ண சொல்லிவிட்டு கொஞ்சம் ஷேக் ஆன மாதிரி போகும். நம்ம ஊரில் குழி குண்டுமான ரோட்டில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீலெல்லாம் இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்ததுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ப்ஸ் மலைங்க.
இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் வந்து இந்த ஹில்ஸ் இருக்குங்க. நம்ம ஊரில் எப்படி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை இப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இது 1200 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து லாங்காக இருக்கக்கூடிய ஒரு ஹில்ஸ் தான். நல்ல ஒரு வின்டர்னால அப்படியே ஒயிட்டாக பனி படர்ந்து வந்து காணப்படுது. நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டே எனக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், வீடியோ வந்து வீடியோவா இல்லை இது பிக்சரா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். ரொம்ப நேரம் இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது, ஒன்றுமே புரியல. இந்த ஹில்ஸ் மேலே ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் சர்ச் பண்ணியே தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இந்த பூமியில் எவ்வளோ இடம் வந்து மனிதர்களே இல்லாமல் இந்த மாதிரி இயற்கையோட இயற்கையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃப்ரான்ஸு, இட்டாலி, மொனாக்கோ, ஜெர்மனி, சுவிட்சர்லாண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியா, ஸ்லோவேனியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் மேலே இந்த ஆல்ப்ஸ் மலை இருக்குங்க. ஃப்ளைட் வந்து கொஞ்சம் லேண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாங்கள் ரீச் ஆனது வந்து 1 o'clock அந்த மாதிரி தாங்க, அந்த ஊர் டைமிங்க்கு. இறங்கினதும் வந்து பல்லெல்லாம் டைப் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு வந்து குளிர் இருந்துச்சுங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து எந்தெந்த கண்ட்ரி ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம விலாகில் பார்க்கலாம். டே 1 பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரான்ஸில் போயிட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது அப்படி ஒரு ஃபேமஸான பிளேஸ் ஈஃபில் டவர் தான். ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் வந்து நாங்கள் ஈஃபில் டவர் போயிருந்தோம். ஈஃபில் டவர் வந்து ரிவர் சைடில் இருக்கிறதுனால அப்படி ஒரு குளிருங்க. வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு குளிர் வந்து நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்லலாம் அவ்வளோ டிகிரிஸ் போகுமான்னே தெரில. 4 டிகிரி 3 டிகிரி தாங்க இருந்துச்சு. ஃப்ரான்ஸ் பாரிஸில் 1 டே ஃபுல்லாக நாங்கள் இந்த பிக் பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணோம். இது வந்து ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஸ்ஸில் ஏறிட்டோன்னா பாரிஸில் இருக்க எல்லா பிளேஸையும் சுற்றி காட்டிடுவாங்க. நம்ம எந்த பிளேஸில் வேணாலும் ஏறிக்கலாம், எந்த பிளேஸில் வேணாலும் இறங்கிக்கலாம். நம்ம பார்க்க விருப்பம் இருந்தால் இறங்கி பார்த்துட்டு வரலாம், இல்லாட்டி அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்க வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த பஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் கொடுப்பாங்க. அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம லாங்குவேஜும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பிளேசஸ் பற்றியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாங்க. நம்ம வந்து லேண்ட் ஆயாச்சு. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கற்றுக்குடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.